இனி நாங்கள் இறுதி வினாவுக்கு வருவோம். இறுதி வினா அதில் 7 என அச்சிடப்பட்டுள்ளது. அதாவது பின்வரும் இயக்கங்களை விளக்கும் அட்டவணையை தயாரிக்க. முதலாம் வினா, ஓய்விலிருந்து ஆரம்பிக்கும் பொருளொன்று 3 m/s-1 மாறா கதியுடன் 5 செகண்ட்களுக்கு இயங்கியது. இவ்வியக்கத்தை கீழ்வரும் அட்டவணையில் காட்டுக. இங்கு அட்டவணையில் நேரம், தூரம், கதி என்பன தரப்பட்டு புள்ளிக்கோடு இடப்பட்டுள்ளன. அப்புள்ளிக்கோட்டினுள் நீங்கள் நேரத்தின் அலகு s எனவும், தூரத்தின் அலகு சிம்பிள் m எனவும், கதியின் அலகு ms-1 எனவும் நீங்கள் எழுதியிருத்தல் வேண்டும். அத்தோடு நேரம் என்ற அட்டவணையை நாங்கள் பூர்ணப்படுத்திக் கொள்வோம். நேரம் ஓய்விலிருந்து ஆரம்பித்து 5 செகண்ட்களுக்கு இயங்கியது. எனவே அது 0, 1, 2, 3, 4, 5 எனவும், அவ்வியக்கம் 3 m/s-1 மாறா கதியுடன் இயங்கியது என்பதால் கதி மாறவில்லை. ஆகவே ஆரம்பம் முதலாவது பெட்டியில் 0 ஓய்விலிருந்து ஆரம்பிப்பதால் 0, கதியும் 0. தொடர்ந்து வருகின்ற 1, 2, 3, 4, 5 எனும் கதிகளில் நேரங்களில் அதன் மாறா கதி 3, 3, 3, 3 என 5 தடவை எழுதி கொள்ளுங்கள். இனி நாங்கள் தூரத்தை காண்போம். உங்களுக்கு தெரியும், கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம். ஆகவே தூரம் சமன் கதி தர நேரம். அதாவது நேரத்தையும் கதியையும் பெருக்குவதால் தூரம் கிடைக்கும். 0 தர 0 0, 1 தர 3 3, 2 தர 3 6, 3 தர 3 9, 4 தர 3 12, 5 தர 3 15 என நீங்கள் நேரத்தை குறித்து கொள்ளலாம். நன்றி.